அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ராஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்பாங்க. சரி, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்பயும் போல பைபிள்ல இன்னைக்கு ஒரு தலைப்புல சூப்பரான இது பார்க்க போறோம். போனதுல எல்லாருமே கேட்டிருப்பீங்க, நம்மளுடைய அபிராம் வந்து அபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்தி எல்லாம் வந்து உடன்படிக்கை டீல் மாதிரி போடுறாப்புல நம்மளுடைய இயேசு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஈசாக்கு சந்ததிக்குரிய மகன் அப்படின்ற தலைப்புல போட்டிருக்காங்க. இது என்னங்கிறத விரிவா பார்க்கலாம். தேவன் அபிரகாமிடம், உன் மனைவி சாராய் இனிமேல் சாராள் என்று அழைக்கப்படுவாள், அவளை நான் ஆசீர்வதிக்கின்றேன், அவள் உனக்கு ஒரு மகனை பெற்று தரும்படி செய்வேன், நீயே அவள் தந்தை, சாராள் பல நாடுகளுக்கு தாயாக இருப்பாள், அவளிடம் இருந்து பல அரசர்கள் வருவார்கள் என்றார். அபிரகாம் தன் முகம் தரையில் படும்படி விழுந்து வணங்கி தேவனுக்கு மரியாதை செலுத்தினான். எனினும் அவன் தனக்குள் சிரித்துக்கொண்டே, எனக்கு 100 வயதாகிறது, என்னால் ஒரு மகன் பிறப்பது கூடிய காரியமா? சாராளுக்கோ 90 வயது, அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பதென்பது எப்படி என்றார். அபிரகாம் தேவனிடம், இஸ்மைவேல் வாழ்ந்து உமக்கு சேவை செய்வான் என நம்புகின்றேன் என்றான். தேவன், இல்லை, உன் மனைவி சாரால் ஒரு மகனை பெறுவாள் என்று சொன்னேன், நீ அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாய், நான் அவனோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்வேன், அந்த உடன்படிக்கையே என்றென்றைக்கும் அவனுக்கும் அவனது சந்ததிகளுக்கும் தொடரும். நீ இஸ்மைவேலை பற்றி சொன்னாய், நான் அவனையும் ஆசீர்வதிப்பேன், அவனுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கும், அவன் 12 பெரிய தலைவர்களுக்கு தந்தையாவான், அவனது குடும்பமே ஒரு நாடாகும், ஆனால் நான் என் உடன்படிக்கையை ஈசாக்கிடம் ஏற்படுத்திக் கொள்வேன், ஈசாக் சாரலின் மகனாய் இருப்பான், அவன் அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் பிறப்பான் என்றார். அபிரகாமிடம் தேவன் பேசி முடித்த பிறகு தேவன் அவனை விட்டு விலகி போனார். தேவன் அபிரகாமிடம், அவன் குடும்பத்தில் உள்ள ஆண்களும் சிறுவர்களும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார். எனவே அபிரகாம் தனது மகன் இஸ்மைவேல் மற்றும் அவனுடைய வீட்டில் பிறந்த அடிமைகளையும் பணம் கொடுத்து வாங்கிய அடிமைகளையும் கூட்டினார். அபிரகாமிடம் வீட்டிலுள்ள ஒவ்வொரு ஆணும் சிறுவனும் அந்த நாளிலேயே தேவன் அபிரகாமிடம் கூறியபடியே விருத்த சேதனம் செய்யப்பட்டனர். அபிரகாம் விருத்த சேதனம் செய்யப்பட்ட போது அவனுக்கு 99 வயது. அப்போது அபிரகாமின் மகன் இஸ்மைவேலுக்கோ 13 வயது. அபிரகாமும் அவனது மகனும் அதே நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டனர். அன்று அவனது குடும்பத்தில் உள்ள அனைவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டனர். அவன் வீட்டில் பிறந்த அடிமைகளும் அவன் வாங்கிய அடிமைகளும் கூட விருத சேதனம் செய்து கொண்டனர். நம்ம கடவுள் இயேசு இருக்கார்ல, அவர் வந்து அபிரகாம் கிட்ட வந்து ஒரு டீல் போட்டார். ஓகேவா? அந்த டீல் போட்டதுக்கு அப்புறம் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. ஈசாக் அப்படின்னு சொல்லிட்டு அபிரகாமுக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஈசாக்ங்கிறது அபிரகாமுக்கு பிறக்கக்கூடிய மகன். சரியா? அதை பத்தின முழு விவரத்தை தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம இயேசு வந்து அபிரகாம் கிட்ட வந்து, இப்போ உனக்கு எப்படி பேர் மாத்தணும் அதே மாதிரி உன்னுடைய பொண்டாட்டி சாரா இருக்கால, அவருடைய பேரை வந்துட்டு நான் சாரல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திடுறேன், இனிமேல் அப்படியே அவளை கூப்பிடு அப்படின்றாரு. அது மட்டும் இல்ல, உனக்கும் உன்னோட பொண்டாட்டிக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கும் கண்டிப்பா அப்படின்றாரு. சோ இதை கேட்கிற அபிரகாம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்சம் யோசிக்கிறாரு. அதே நேரத்தில் இவர் சொல்றாரு, ஒன்னும் பயப்படாத, உன்னுடைய பொண்டாட்டி சாரல் இருக்கால, அவ வந்து பல நாடுகளுக்கு தாயாவா, ஒன்னும் பயப்படாத, பல அரசர்கள் வந்து உன் மூலியமா வந்து வரப்போறாங்க, நீ ஒன்னும் பயப்படவே வேண்டாம், அதுக்கு நான் வந்து 100% கேரண்டி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்ட நம்ம அபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே வந்து தரையில விழுந்துடுறாரு. விழுந்து சாஷ்டாங்கமா, அதாவது எப்படி சொல்றது, ஒரு முழுசா தன்னுடைய உடலை வந்து தரையில படுக்க வச்சு அப்படியே வந்து வணங்குறாப்புல. சோ இத பாக்குற அதே வணங்குறாரு, அதே நேரத்துல வந்து கீழே சிரிச்சுக்கிறாரு. ஏன்னா அது இவர் இப்படி சொல்றாரு, நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு 100 வயசாயிருச்சு, நம்ம பொண்டாட்டிக்கோ 90 வயசாயிருச்சு, அவன் நமக்கு எப்படா இன்னொரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட்டோட சிரிச்சுக்கிறாரு. இதே நேரத்துல கீழே விழுந்தாரு. டக்குன்னு எந்திரிச்சு நின்று நம்ம இயேசு கிட்ட, தேவனே நல்லா கேளுங்க, என்னுடைய இஸ்மைவேல் இருக்கான்ல, அவன் வந்து என்னுடைய அடிமையினுடைய மகன் தான், நான் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் அவன் எனக்கு அப்புறம் என்னுடைய இந்த தொண்டுகள், உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவைகள் எல்லாத்தையுமே அவன் தான் செய்வான் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு வாக்குறுதி கொடுக்குற மாதிரி சொல்றாப்ல. இதை கேட்ட நம்மளுடைய தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டே, ஒன்னும் பயப்படாத அபிரகாம், உன்னுடைய மனைவி சாரல் இருக்கால, அவளுக்கு வந்து ஒரு பையன் பிறப்பான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கண்டிப்பா அவனுக்கு ஒரு பையன் பிறப்பான், அந்த பையனுக்கு ஈசாக் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ என்னோட உடன்படிக்கை, அதாவது இந்த டீல் வந்து உனக்கு அப்புறம் உன் பையனா இருக்கக்கூடிய ஈசாக் இருக்கான்ல, அவன் கூட வந்து அப்படியே கண்டினியூட்டி ஆகும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் என்னுடைய அந்த டீலை வந்து அவன் கூடயே வந்து கண்டினியூ பண்றேன். பட் இந்த இஸ்மைவேல் இருக்கான்ல, அவனை வந்து நான் ஆசீர்வதிக்கிறேன், அவனை வந்து நீ உன்னுடைய பையனா ஏத்துக்கிட்டு அதனால அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். பட் அவன் கூட நான் எந்த ஒரு டீல் வச்சுக்க மாட்டேன், என்னுடைய டீல் முழுக்க முழுக்க வந்து பார்த்தா அப்படின்னா உன்னுடைய மகனான இசக்கு கூட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாரு. இதோட நம்மளுடைய தேவன் நிப்பாட்டல, என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சரிப்பா உனக்கு குழந்தை எப்ப பிறகுன்னு சொல்லணும்ல, சோ அடுத்த வருஷம் இதே நேரத்துல கண்டிப்பா உனக்கு ஒரு குழந்தை பிறந்துரும், அவனுக்கு வந்து ஈசாக்னு பேர் வச்சிரு, மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இதை கேட்டுட்டு வந்த நம்ம அபிரகாம் இருக்கார்ல, அவர் வந்து அவருடைய அரண்மனையில உட்கார்ந்து
உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ உட்கார்ந்துருக்கும் போது யோசிக்கிறாரு, சரி இப்போ நம்மளுடைய தேவன் வந்து சொல்லிட்டு போயிட்டாருப்பா, அந்த அபிரகாமோட நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் விருத சேதனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இது வந்து என்னடா இது இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, சரி நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய அடிமைகள், அவர் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தது, அப்புறம் சிறை பிடிச்சது, இப்படி நிறைய அடிமைகள் இருப்பாங்களா, அவங்கள இருக்கக்கூடிய ஆண்கள், அது போக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே இடத்துல உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு விஷயத்தை சொல்லி, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய போறோம், அதுக்கு பேர் வந்து விருத சேதனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பண்ண வைக்கிறாரு. அதே நேரத்தில் அவரும் பண்றாரு. அவருக்கு இதை பண்றப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 99 வயசுங்க. அவருடைய பையன் இஸ்மைவேல் இருந்தான்ல, அவனுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு இருந்திருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் நம்மளுடைய அப்ரகாம், அது போக வந்து அவருடைய பையன் இஸ்மைவேல் இப்போதைக்கு இருக்கிறவர், அது போக அவருடைய அடிமைகள் எல்லாருமே வந்து விருத சேதனம் அப்படிங்கிற ஒரு சடங்கை வந்து பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ இந்த ஈசாக் சத்தியத்திற்குரிய மகன் ஏன் இதுக்கு வந்து தலைப்பு வந்தது அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய இயேசு கிறிஸ்து இருக்கார்ல, அவர் வந்து நம்ம அப்ரகாம்கிட்ட என்ன சொல்றாரு, சத்தியம் பண்றாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறப்பான், அவனுக்கு ஈசாக்னு பேர் வை அப்படின்னு சொல்லிட்டு தேவனோட ஆசீர்வாதத்தினால வந்து கிடைச்ச குழந்தை அப்படிங்கறனால தான் ஈசாக் சத்தியத்திற்குரிய மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஈசாக் சத்தியத்திற்குரிய மகன் அப்படிங்கிற தலைப்பையும் பார்த்துட்டோம். அடுத்த உள்ள தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்வையாளர்கள் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்திருக்காங்க. இதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். பிறகு கர்த்தர் மீண்டும் அபிரகாமுக்கு காட்சியளித்தார். அபிரகாம் மம்ப்ரோயில் உள்ள ஒக் மரங்களுக்கு அருகில் வாழ்ந்தான். ஒரு நாள் வெப்பம் அதிகமான நேரத்தில் அபிரகாம் தனது கூடாரத்தின் வாசலுக்கு அருகில் இருந்தான். அபிரகாம் மேலே ஏறிட்டு பார்த்தபோது 3 பேர் அவனுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். அபிரகாம் அவர்களை பார்த்ததுமே குனிந்து வணங்கினான். அபிரகாம், ஐயா, உங்கள் பணியாளாகிய என்னோடு தயவு செய்து தங்கியிருங்கள். உங்கள் பாதங்களை கழுவ தண்ணீர் கொண்டு வருகிறேன். நீங்கள் மரங்களுக்கு அடியில் ஓய்வு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு உணவை கொண்டு வருவேன். நீங்கள் விரும்புகின்ற அளவிற்கு சாப்பிடலாம். பிறகு உங்களது பயணத்தை தொடரலாம் என்றான். அந்த 3 மனிதர்களுமே, அது நல்லது, நீ சொன்னபடி நாங்கள் செய்கின்றோம் என்றார். அபிரகாம் கூடாரத்திற்கு விரைந்து போனான். அவன் சாரலிடம், சீக்கிரம் 3 படி கோதுமை மாவை எடுத்து ரொட்டிகள் தயார் செய் என்றான். பிறகு அபிரகாம் தனது தொழுவத்திற்கு ஓடி இளமையான கன்றுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அதனை வேலைக்காரரிடம் கொடுத்து அதனை விரைவில் கொன்று உணவு தயாரிக்கும்படி கூறினான். அபிரகாம் இறைச்சியும் கொஞ்சம் பாலும் வெண்ணையும் கொண்டு வந்து 3 பார்வையாளர்கள் முன்பு வைத்து அவர்களுக்கு அருகில் பரிமாறுவதற்கு தயாராக நின்றான். அவர்கள் மரத்தடியில் அமர்ந்து உண்ண ஆரம்பித்தனர். பிறகு அவர்கள் அபிரகாமிடம், உனது மனைவி சாரல் எங்கே என்று கேட்டனர். அதற்கு அபிரகாம், அவள் அங்கே கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். பிறகு கர்த்தர், நான் மீண்டும் அடுத்த ஆண்டே இதே நேரத்தில் திரும்பி வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாரல் ஒரு மகனோடு இருப்பாள் என்றார். சாரல் கூடாரத்தில் இருந்து இவற்றை கேட்டுக்கொண்டிருந்தாள். அபிரகாமும் சாரலும் மிகவும் முதியவர்களாக இருந்தனர். சாதாரணமாக பெண்கள் குழந்தை பெறுவதற்கான வயதை சாரல் கடந்திருந்தாள். எனவே சாரல் அவர்கள் சொன்னதை நம்பவில்லை. அவள் தனக்குள், நானும் முதியவள், என் கணவனும் முதியவர், நான் குழந்தை பெற முடியாதபடி முதியவள் ஆகிவிட்டேன் என்றாள். கர்த்தர் அபிரகாமிடம், சாரல் குழந்தை பெற முடியாத அளவுக்கு முதியவளானதாக கூறி சிரிக்கின்றாள். கர்த்தருக்கோ கடினமான காரியம் ஏதாவது இருக்கிறதா? இல்லை. நான் வசந்த காலத்தை மீண்டும் வருவேன். அப்பொழுது நான் சொன்னது நடக்கும். உனது மனைவி சாரல் மகனோடு இருப்பாள் என்றார். ஆனால் சாரலோ, நான் சிரிக்கவில்லையே என்றாள். அவள் அச்சத்தால் இவ்வாறு சொன்னாள். ஆனால் கர்த்தரோ, இல்லை, நீ சொல்வது உண்மையன்று. ஏன், எனக்கு தெரியும், நீ சிரித்தாய் என்றார். பிறகு அந்த மனிதர்கள் எழுந்து சொன்னார். அவர்கள் சோதோம் இருந்த திசையை நோக்கி போனார்கள். அபிரகாமும் அவர்களோடு கொஞ்சம் தூரம் சென்று அவர்களை அனுப்பி வைத்தான். இந்த 3 பார்வையாளர்கள் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பு கொடுத்திருக்காங்க. பட் அதோடைய விளக்க உரை எனக்கு என்னமோ வந்து அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்க மாதிரி தெரியல. என்ன அப்படின்னா, அந்த கர்த்தர் வந்து அபிரகாமுக்கு திரும்ப காட்சி அளிக்கிறாரு. அப்ப 3 பேரா வர்றாரு போல இருக்கு. சோ அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய அபிரகாமுக்கு வந்தோடனே பாத்தீங்க அப்படின்னா, அப்ப வந்து அபிரகாம் வந்துட்டு அரசர் இல்ல, நான் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி மாத்தி சொல்லிட்டேன் அரசர்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அபிரகாம் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மம்ப்ரோயில் அப்படின்ற ஒரு இடத்துல ஓக் மரங்களுக்கு கீழே தான் வந்து இருந்திருக்காப்ல, கூடாரம் அமைச்சு தான் வாழ்ந்திருக்காரு போல இருக்கு. சோ அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம கர்த்தர் வந்து 3 பேரா வந்து வர்றாப்ல. வந்தோடனே நம்ம அபிரகாம பாக்குறாங்க. சோ அபிரகாம் வந்து ஒரு மதிய நேரத்துல வந்துட்டு என்ன பண்றாரு, வீட்டை விட்டு வெளியே வர்றப்ப இவங்களை பாத்துறாங்க. பார்த்தோன்னே, உங்களுடைய வேலைக்காரன் நானே, சோ நீங்க வந்து இங்க தங்கி இருந்து சாப்பிட்டுட்டு எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு வந்திருக்கிறது கர்த்தர் அப்படிங்கிற மாதிரி. சரிப்பா, நாங்க தங்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த ஓக் மரத்துக்கு கீழே உட்கார வச்சுட்டு இவங்க நேரா வந்து கூடாரத்துக்கு போய் நம்ம சாரல் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய், இங்க பாருமா, 3 படி கோதுமை எடுத்து நல்ல ரொட்டி செய்யுமா 3 பேருக்கு சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சாப்பாடு ரெடி
பண்ணு அப்படின்றாரு. அதே நேரத்துல அங்க வெளியே போய் வேலைக்காரனை கூப்பிட்டீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இளம் ஆடா எடுத்து இதை வெட்டி குருமா பண்ணிடாத வந்து அந்த வெட்டி அந்த அசைவ உணவு ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு வேலைக்காரன் அதை எடுத்துட்டு போயிட்டான். அதே நேரத்துல இங்க வந்து என்ன பண்றாருன்னா திரும்ப அந்த சமைச்ச உணவு அது போக ஒயின் திராட்சை சில பழங்களைகள் இதெல்லாம் கொண்டு வந்து அங்க வச்சுட்டு சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு ரெடியா இருக்காரு. இவர் வந்து பரிமாறுறதுக்கு அந்த 3 பேரும் பாக்குறாங்க. பார்த்துட்டு சரிப்பா உன் ஒய்ஃப் எங்கப்பா அப்படின்றாங்க. சாரல் எங்க அப்படின்னு கேட்டோடனே அவ வந்து கூடாரத்துல இருக்காங்க அப்படின்னோடனே கூடாரத்துல இருக்காளா சரி சரி ஓகே ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேவனே கேட்கிறாப்ல. சாமி சொல்லுங்க சாமி நீங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி சாரல் வந்து கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆவான்னு சொன்னீங்க அப்படின்றாங்க. அதுதான்ப்பா இப்போ வந்து இந்த வருஷம் நான் வந்திருக்கேன் இந்த டயத்துல அடுத்த வசந்த காலத்துல நான் கண்டிப்பா இங்க ரிட்டர்ன் வருவேன். சோ அப்போ வந்து கண்டிப்பா அந்த சாரல் வந்து கூட ஒரு பையன் இருப்பான் பாரு அப்படின்னு இருக்காரு. இதை வந்து அந்த கூடாரத்துக்கு வெளியே நின்று பாத்துக்கிட்டு இருக்க சாரலும் வந்து கேட்கறாங்க. கேட்டுட்டு அவங்க சிரிக்கிறாங்க ஒரு மாதிரி. ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் வயசாயிருச்சு. இவங்களும் அந்த குழந்தை பெத்துக்கிற ஸ்டேஜ் எல்லாம் விட்டு தாண்டி வந்து வயசாயிருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 80 வயசு 90 வயசுல குழந்தை பிறந்துக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி இது வரைக்கும் எங்கேயும் நம்ம கேள்விப்பட்டதும் இல்ல. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அவங்க சிரிக்கிறாங்க. இதெல்லாம் நினைச்சிட்டு நமக்கு வயசாயிருச்சு இனிமே எங்க குழந்தை வரக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்து இயேசு வந்து கடவுள் இல்ல, இந்த உலகத்தையே படைச்சவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல கண்டிப்பா வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே நேரத்துல சாரல் வந்து சிரிச்சதையும் நக்கல் பண்ணதையும் பாத்துறாரு. பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டா அப்படி ஒரு சின்ன கோவத்தோட கேட்கிற போது டக்கு நம்ம சாரல் வந்து இல்ல நான் சிரிக்கலாம் இல்ல பட் எங்களுக்கு வயசாயிடுச்சுங்கிறத தான் நினைச்சு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய இயேசு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுமா நீ சிரிச்ச அது உண்மைங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நான் இப்ப கிளம்புறேன் அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்த வசந்த காலத்துல நான் வரும்போது உன் கையில உனக்கு ஒரு குழந்தை இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாப்ல. அப்படி கிளம்புனவர் பாத்தீங்க அப்படின்னா சோதோம் இருக்கிற அந்த திசையை பார்த்து அவர் பாட்டுக்கு போறாரு. ஆபிரகாமும் வந்து என்ன பண்றாரு கூட போறாரு. கூட கொஞ்சம் தூரம் போயிட்டு வழி அனுப்பிச்சு விட்டுட்டு சரிங்க சாமி நல்லது எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துடுறாரு. இதுதான் இந்த 3 பார்வையாளர்கள். இந்த 3 பார்வையாளர்கள் யாரு அப்படின்னா தேவன் இயேசுதான் வந்து 3 பேர் மாதிரி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க இன்றைக்கு காணொலி முடிஞ்சு போச்சு. மீண்டும் நாளை சந்திக்கலாம் மக்களே. நன்றி.